ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம். இப்போ நம்ம 29/3/2025 அதிகாலை 2:30 to 3 மணிக்குள்ள சனி பகவான் கிட்டத்தட்ட 2.5 வருடங்களுக்கு பிறகு கும்பராசியிலிருந்து பயிற்சியாகி மீன ராசிக்கு செல்ல போகிறார். அங்கே ஏற்கனவே 5 கிரகம் உட்கார்ந்துருக்கு. அது கூட சேர்ந்து 6 கிரகம் ஆயிரும். இதுக்கு முன்னாடி இந்த 6 கிரக சந்திப்பை பற்றி நம்ம 2019 நம்ம பல விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்கிறோம். இப்போது இது போன்ற சூழ்நிலையில் இந்த சனிப்பெயர்ச்சி சஞ்சாரத்தினால் என்னென்ன நடக்கும், எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நன்மை தீன்மைகள் எப்படியெல்லாம் இருக்குங்கிறத பற்றி என் கூட கலந்துரையாடல் பண்ணுறதுக்கு கரூர் ஆஸ்ட்ரோ மணிமேகலை அவர்களும் பரமத்திவேலூர் திரு சந்திரன் அவர்களும் ஈரோடு திருமதி கனிமொழி அவர்களும் கரூர் திருமதி சந்திரா வரதராஜ் அவர்களும் வந்திருக்காங்க. எல்லாருமே ஜோதிட வல்லுநர்கள். அவங்கெல்லாம் தங்களோட அபிப்பிராயங்களை உங்களுக்கு எல்லாருமே கூட பகிர்ந்துப்பாங்க. பொதுவாகவே இந்த கிரக பயிற்சினாலே பல விஷயங்கள் வெளியே வருதுங்கனால தயவுசெய்து எந்த மக்களுமே எதை பற்றியும் பயப்பட வேண்டியதோ கலவரப்பட வேண்டிய அவசியங்கள்லாம் எதுவும் கிடையாது. இது ஒரு எச்சரிக்கை உணர்வு தான் நாங்கள்லாம் பண்ணுறது. அதில் சொல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னா, நல்லது நடக்குது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஏதாவது ஒரு பாதிப்புன்னு இருந்தால் அந்த பாதிப்புல நம்ம எப்படி தப்பிச்சுக்கலாங்கிறதுக்கு எல்லாருமே பரிகாரம் சொல்லுவாங்க. எல்லாருமே ஜோதிடர்கள் எல்லாரும் நல்ல பரிகாரங்கள்லாம் சொல்லுவாங்க. இப்போ இந்த சூழ்நிலையில் சனி பகவான் மீனத்தில் இருந்துக்கிட்டு, அதுவும் குருவோட வீடு, குருவோடைய நட்சத்திரம் பூரட்டாதி 4ஆம் பாதம், அதில் இருந்துக்கிட்டு அந்த நட்சத்திராதிபதி ராசியாதிபதி ஆகிய குருவை சனி பகவான் 3ஆம் பார்வையாக பார்க்குறாரு. கூட இருந்த ராகு 11ஆம் பார்வையாக பார்க்குறாரு. இதை பற்றி ஏற்கனவே சில வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் ஒரு முறை ஞாபகப்படுத்துவது சரியாக இருக்கும்னு நினைக்கிறோம். அப்போ அவங்க இருக்கிறது பூரா கடல் ராசி. ஆனால் அந்த ராசியின் அதிபதியான குரு இருக்கிறது நில ராசி. இந்த நில ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானை ராகுவும் சனி பகவானும் சேர்ந்து பார்ப்பதால் கடல் சீற்றம் வருமா, இல்லை நிலநடுக்கம் வருமாங்கிற ஒரு 2 தன்மை இருக்கு. என்ன வேணாலும் நடக்கலாம். நாம் எச்சரிக்கையோட இருக்கிறதா நல்லது. அதுக்கு இறை வழிபாடுகள் எவ்வளோ இருக்குது, அது நம்ம பதிவுகளை நம்ம பார்ப்போம். இப்போ அந்த சனி பகவானும் ராகு பகவானும் சேர்ந்துக்கிட்டு அதை மாத்திரம் பார்க்கல, ரெண்டும் 7ஆம் பார்வையாக கன்னிராசியை அவர் பார்க்குறார். அதே சமயத்தில் சனி பகவானுக்கு 10ஆம் பார்வை ஒன்று உண்டு. அது ஒரு தனித்தன்மை. இங்கே 2 இடத்த இவங்க 2 பேரும் சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. நிலராசியை பார்க்குறாங்க, குருவை பார்க்குறாங்க, 7ஆம் இடத்தில் கேதுவை பார்க்கிறார்கள். அந்த ராசிக்கு 7ஆம் இடம், மீன ராசிக்கு 7ஆம் இடத்தை. அது கிட்டப்ப மகர லக்னத்தை அந்த நிகழ்வு நடக்குது. அது மகர லக்னம் பாக்கியஸ்தானம். கன்னி ராசி மகர பாக்கியஸ்தானம். அப்போ இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி நாம் எல்லாரும் இங்கே நம்ம பகிர்ந்தளிக்க போகிறோம். முதல்ல நிலநடுக்கம் வர்றதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. கடல் சீற்றங்களும் வரலாம். மழை, அதீத மழை, காலம் தவறிய மழை பெய்வதனாலும் சில பாதிப்புகள் ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் இருக்கிறது. இது போன்ற சூழ்நிலையில் இந்த குரு பயிற்சி மே மாதம் 14ஆம் தேதி நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 48 நாள் இந்த தன்மை இருந்துகிட்டே இருக்கும். சனி ராகுடைய பார்வை குருவுக்கும் இந்த ரிஷபத்திற்கும் கன்னிக்கும் இருக்கும். இப்படிப்பட்ட தன்மையில நம்ம என்னன்னா, எங்கேயுமே சனியோட பார்வை எப்படிங்கிறது நான் சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அப்ப ராகுவோட சேர்ந்து பார்க்கும்போது ஒரு விஷத்தன்மை இருக்கத்தான் செய்யும். தொற்று நோய்கள் பரவுவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கு. ஏற்கனவே நம்ம கொரோனா பத்தி எல்லாம் 2019 நம்ம பேசியிருந்தோம். தொற்று நோய்கள் வருவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்குது. தேவையற்ற மழையினால், நீர் தேங்குவதனால், கொசுக்களின் தொல்லையினால பல நோய்கள் பரவுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ராசியாதிபதி குருவை இவங்க 2 பேரும் பார்க்கணும்னா, குருங்கிறது போதிக்கும் தன்மைன்னு சொல்லுவோம். மத போதகர்கள்,
மதத்தின் பெயரால் வியாபாரம் செய்பவர்கள், தன்மையை மாற்றி பேசக்கூடிய எங்களை போன்ற ஜோதிடர்கள், ஆசிரியர் பணி செய்பவர்கள், இவர்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக பாதிப்புகள் இருக்கும். பொதுமக்கள் அதிகமாக கடனை நாடி செல்வார்கள். காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் கன்னிராசி. இப்போ தேவையில்லாம இப்போ ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரங்கெல்லாம் சர்வசாதாரணமாக சொல்றாங்க, உட்காருங்க 2 நாள்ல உங்களுக்கு 80 லட்சம் ரூபாய் சேங்ஷன் பண்றேன், பிசினஸ் லோன் பண்றேன். பர்சனல் லோன் வேணுமா, ½ அன் ஹவர்ல ஏஜென்ட் கிட்ட பேசிட்டே இருப்போம், உங்க அக்கௌண்ட்ல பணம் ஏறிலாம் சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம ரொம்ப அவசியமா இருந்தா மற்ற மக்கள் கடன் வாங்குங்க, இல்லைன்னா பாதிப்புகளை சந்திக்க வேண்டியது வரும் கண்டிப்பா. அதனால கடன் வாங்கி ஒரு காரியத்தை சாதிக்கணும்னு செய்யாதீங்க. எல்லாமே திட்டமிடக்கூடிய வேலை. ஆனால் நோய் வருவது, மரணம், இது திட்டமிட்டு நடக்கூடியது. அந்த நேரத்துக்கு மேல் கடன் வாங்க வேண்டிய வரலாற்றுல இருக்கு. அப்போ அவங்களுக்கு அந்த தன்மையை அறிந்து நாங்கள் கடனை வாங்குங்க. ஆடம்பரத்திற்காகவோ, கார் நல்ல ஹை குவாலிட்டியா கார் வாங்குறதுக்காகவோ, 2 வீலர் வாங்குறது, இந்த மாதிரி எல்லா இதுக்குமே நீங்க கடன் வாங்குறது இறங்கினீங்க அப்படின்னா அந்த மக்களுக்கு பாதிப்பு இருக்கத்தான் செய்யும். நிலராசியில குரு இருக்கிறார், அந்த நிலராசி 2 பேரும் பார்க்குறாங்க அப்படின்னா சாலை விபத்துக்கள் அதிகமாக இருக்க சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. இந்த தன்மையில் புறமே சனி ராகு அந்த குருவை பார்ப்பார். இந்த ராசியாதிபதியும் குரு தான். சனி ராகு சஞ்சரித்திருக்கக்கூடிய போராட்ட நட்சத்திரத்தின் அதிபதியும் குரு தான். அதனால சில பாதிப்புகள் வருவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. சற்று எச்சரிக்கை உணர்வோடு நடந்து கொண்டால் மக்கள் தங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். இனி ராசி ரீதியாக என்னுடன் வந்திருக்கும் அனைத்து ஜோதிட வல்லுநர்களும் தங்கள் பங்களிப்பை அளிப்பார்கள். நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் நீங்க கமெண்ட்ல போடுங்க. இண்டிவிஜுவலா நம்பர் இருக்கு மேடம், இதில் நீங்க பேசியிருந்தீங்க, இதுக்கு என்ன மேடம் அர்த்தம், நான் இண்டிவிஜுவலா அவங்களுக்கு நீங்க ஃபோன் பண்ணி கேட்கலாம். அவங்க கண்டிப்பா பதில் சொல்லுவாங்க. நாம் தொடங்கலாம். மிதுனராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அஷ்டம மற்றும் பாக்கியாதிபதியாகிய சனி பகவான் தொழில் ஸ்தானத்திற்கு வந்திருக்கிறார். ஃபர்ஸ்ட் மிதுனராசிக்காரங்க கடன் வாங்கி தொழிலை தொடங்காதீங்க. கடன் இல்லாத தொழில் எது வேணாலும் செய்யலாம். இப்ப என்ன அப்படின்னு சொன்னா, ஒர்க்கிங் பார்ட்னர் அதுவும் நீங்க பண்ணலாம். ஒருத்தர் பணம் போடுவாரு, அவர் வேலை செய்ய வேண்டாம், நான் முழுமையா பொறுப்பெடுத்து வேலை செய்யறேன், நான் பணம் போட முடியாது. 2 பேருமே பார்ட்னர் தான். இந்த மாதிரி தன்மைகளை தான் நீங்க கொஞ்சம் கையாண்டா நல்லா இருக்கும். நம்பிக்கையான இருக்கணும், நம்பிக்கையாகவும் இருக்கணும். நேர்மை தவறு. சனிக்கு பொய் பேசுறது, பித்தலாட்டம் பண்றது, திருடுத்தனம் பண்றதெல்லாம் சனி பகவானுக்கு பிடிக்காது. பூர்வீக கர்மாவினால் இன்று நீங்க தப்பு செஞ்சாலும் நல்லா இருக்கீங்க, தப்பு செய்யறோம் நல்லா இருக்கீங்க ஒரு கேள்வி வரத்தான் செய்யும். யதார்த்தமா எல்லாருமே கேட்கக்கூடிய விஷயம் தான். ஆனா முன் ஜென்மத்தை செய்த நன்மைகளின் தாக்கத்தை இப்ப அவர் நல்லா வாழ வச்சுட்டு இருக்கு. இது தீரும்போது அவங்களுக்கு அந்த பெரிய பாதிப்புகள் வரும். அப்ப மிதுனராசிக்காரர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அஷ்டமஸ்தானம் பொருள் இழப்ப கண்டிப்பாக கொடுக்கும். இப்போ ஒரு பூர்வீக சொத்து இருக்குது, ஏன்னா பாக்கியாதிபதியா சனி பகவான் தானே மிதுனராசிக்கு. பூர்வீக சொத்து இருக்குது. அந்த பூர்வீக சொத்தை நீங்க கடன் வாங்கி கொடுத்தா வாங்காதீங்க. ஒருத்தர் கொடுக்குறாரு, எப்பா நான் சமாளிக்கலாம், நான் விற்கிறேன்பாரு, நான் வாங்கிக்கிறேன் உடனே கையில காசு இருந்தா வாங்குங்க. இல்லாட்ட இன்னொரு 10 லட்சம் ரூபாய் பேங்க்ல லோன் போட்டு வாங்கி நம்ம கட்டிட்டு இந்த வீடு 10 வருஷம் கழிச்சு நம்ம சொந்தமாயிரும், அந்த எண்ணத்தை போகாதீங்க. அது பிரச்சனையை கண்டிப்பா கொடுக்கும். 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். பொதுவாகவே 10ஆம் இடத்துல கண்டிப்பா ஏதாவது கிரகம் இருக்கணும், அப்பதான் 10ஆம் பாவம் வலுக்கணும். அந்த 10ஆம் இடம் சனி பகவான் யாருக்கெல்லாம் வலுத்திருக்காங்களோ அவங்களுக்கு தொழில் கண்டிப்பா ஏதாவது தொழில் இருந்துட்டே இருக்கும். சும்மாவே இருக்க முடியாது, அவங்க அதை செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்போ அந்த 10ஆம் இடத்துல 6 கிரகங்கள் வேற சேர்ந்து உட்காந்துருக்காங்க. 6 விதமான தொழில செய்யலாம் நினைச்சீங்கன்னா நொந்து நூலாகிடுவீங்க. தயவுதான் தப்பு தான் பண்ணிடாதீங்க. ஏன்னா அங்க ஒவ்வொரு கிரகங்களும் ஒன்று கொண்டு பய கிரகங்கள் நிறைய இருக்கு. இப்ப சூரியனுக்கு சனி சுக்கிரன் பகை, சந்திரனுக்கு சனி சுக்கிரன் பகை, இதெல்லாம் நம்ம கணக்கில் வச்சுக்கிட்டு தான் நம்ம தொழில இறங்கணும். அப்போ என்ன அப்படின்னு சொன்னா, உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதியார் சுக்கிரன், விரையாதிபதியும் சுக்கிரன் தான். அவன் 10ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, நீங்க இந்த
பூர்வீகம் எடுத்துக்கிட்டாலும் பொதுவாக வந்து கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆலய சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து நீங்க உதவிகள் பண்ணுங்க. உங்களால் முடிஞ்ச கைங்கரியங்களை செய்யுங்க, இல்லை உழவார பணிகளையாவது செய்யுங்க. நீங்க அதில் உங்களுக்கு வருமானத்துக்கு கான்ட்ராக்ட் எடுத்து செய்யக்கூடிய விஷயங்களை நீங்க வந்து தாராளமா செய்யலாம். உங்கள் வருமானத்தை பெறும். ஏன்னா 10ஆம் சனி இருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம்தான், ஒரு நன்மை தான். கண்டிப்பா தொழில் சிறக்கக்கூடிய விஷயங்களை இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அது கண்டிப்பா செய்யும். அதே போல ராசிக்கு 12ஆம் குரு வேற உட்கார்ந்துருக்காரு, அதே மனதில் வச்சுட்டு செய்யுங்க. அப்ப நீங்க செய்யக்கூடிய சிரமம் ஒரு அசர்ட்டா இருக்கணும், ஒரு பாதுகாப்பு, செக்யூர். ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டான், ரைட்டு, குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா, கண்ணி வைக்க தாராளமா இந்த நேரத்தை. ஏன்னா ஒரு கோல்டு வாங்கி நம்ம பேங்க்ல டெபாசிட் பண்ணி வைக்கிறோமா, நம்மளோட லாக்கர் வைக்கிறோமா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மிதுனராசிக்காரங்க வந்து கண்டிப்பா நல்லா செய்யலாம். ஏன்னா உங்க ஸ்தானத்துக்கு 4ஆம் இடத்துல வந்து கேது வேற உட்காந்துருக்கான். உங்க சுகத்தை கெடுப்பதுக்குன்னே அந்த கேது பகவான் எல்லா வேலையும் செய்வார். அதுக்காக ஒரு சுகத்தை தான் கெடுப்பாரான்னு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்குண்டான பிராயத்தங்களை பரிகாரங்களை பற்றி நம்ம அருமையா நம்ம பேசிட்டு வரலாம் சொல்லுவாங்க. ஆமா, இப்போ மிதுனராசி பத்தி நமது கரூர் திருமதி மணிமேகலை அம்மா சொல்லுங்க மேடம். அதாவது மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 2025 சனிப்பயிற்சி பலன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, இப்போ 10ஆம் இடத்துல மிதுன ராசிக்கு 10ஆம் இடம், மிதுன ராசி மிதுன லக்னமாக இருந்தால் 10ஆம் இடத்துக்கு சனி போகிறதுனால பார்த்தீங்கன்னா அங்கே குரு இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். புதுசாக உங்களுக்கு தொழில் அமையும், அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள்லாம் அமையறதுக்கு உண்டான வாய்ப்பு. அங்கே சூரியனோ குருவோ இருக்கும் பட்சத்துக்கு உங்களுக்கு அது சம்பந்தப்பட்ட நிரந்தர உத்தியோகம், நிரந்தர வேலை வாய்ப்பு, சொந்த தொழில் பண்றது, இது எல்லாத்துக்குமே உண்டான வாய்ப்பை கொடுப்பார் குரு இருந்தாதான், இல்லைன்னா இல்லை. அப்போ வீடு அப்படிங்கிற இடத்த பார்க்கறதுனால நீங்க சொந்தமா ஒரு வீடு வாசல் வாங்குறதுக்கு உண்டானது போக்குவரத்துலாம் உங்களுக்கு வந்து தாராளமா அமையும். அதே மாதிரி மீடியாவில் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த யூடியூப் சேனல் மாதிரி மீடியா மாதிரி இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா 4ஆம் இடம்ங்கிற ஒரு கேரக்டருங்கிற இடம், சுகஸ்தானம்ங்கிற இடத்த சனி பார்க்குது அப்படிங்கும்போது கொஞ்சம் இது வந்து நம்ம ஒரு மறைமுகத்தில் நம்ம ஒரு அசால்ட்டா ஒருத்தர்கிட்ட பேசுறோமோ, ஒரு பதிவுகள் வச்சிருக்கிறோமோ அப்படின்னா இதெல்லாம் தப்பா வந்து மிஸ்யூஸ் ஆகி தன்னுடைய கேரக்டரே வந்து வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்கோ அல்லது தப்பா கிரியேட் பண்றதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. மீடியாவில் இருக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிதுன ராசிக்கு 12ஆம் இடத்தையும் சனி பார்க்கறதுனால நிம்மதி போயிடும், தூக்கம் போயிடும், தூக்கமே வராது அவங்களுக்கு. அப்போ வந்து அந்த நைட்ல, ஏன்னா இப்போ மீடியாலாம் பார்த்தீங்கன்னா நைட்ல தான் எல்லாமே, இப்போ இந்த ஐடி கம்பெனியில் இருக்கிறதாகட்டும், அந்த ஆன்லைன் சம்மந்தப்பட்ட அனைத்துமே நைட்ல பார்க்குற வேலையா இருக்கு. அப்போ வந்து அந்த சனி அந்த 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால இது வந்து உங்களுக்கு தப்பா மிஸ்யூஸ் ஆகி அது பெரிய வெளிச்சத்துக்கு தவறா கிரியேட் பண்றதுக்கெல்லாம் உண்டான வாய்ப்புகள்லாம் உண்டு. அப்போ படிக்கிற பிள்ளைகளா இருந்தாலும் இந்த செல்போன் சம்மந்தப்பட்டது, மீடியா சம்மந்தப்பட்டதெல்லாம் இருக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், அசால்ட்டாக இருக்கக்கூடாது. அதே சமயம் சொத்து வாங்குறதுக்கு, தொழில் அமைகிறதுக்கெல்லாம் மிதுன ராசிக்கு அருமையான காலங்கய்யா. ரொம்ப அருமையா, நல்ல அருமையா சொன்னீங்க. உங்க ராசிக்கு விரயஸ்தானத்தை அர்த்தமாதிபதியாகிய சனி பகவான் பார்ப்பதால் எச்சரிக்கையாக இருக்கார். சூப்பர் பாயிண்ட், உண்மையிலேயே நல்ல அருமையா அற்புதமா சொல்லியிருக்கிறீங்க. திரு சந்திரன் சார், உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. அதாவது மிதுன ராசிக்கு இப்போ சனி பகவான் வந்து ஐயா சொல்லிட்டாரு, தொழிலில் போய் உட்காந்துட்டார். தொழில் ஸ்தானத்தில் ஒரு அஷ்டமாதிபதி, ஒரு பாக்கியாதிபதி தொழில் ஸ்தானத்துக்கு போயிட்டார். அப்போ இவங்க தொழில் இந்த காலகட்டத்தில் எதாவது செய்யலாமானுங்கிற ஒரு எண்ணங்கள் மேலோங்கி, ஏன்னா கர்மக்காரகன் கர்மஸ்தானத்தில் போய் இருக்கார். அப்போ கர்மாவுக்கு உண்டான பலனை 100% மிதுன ராசிக்காரங்களுக்கு கொடுப்பார். அப்போ எந்த மாதிரி கொடுப்பாருங்கிற ஒரு நிலைப்பாடு நமக்கு வேணும் இல்லை அந்த ராசிக்காரங்களுக்கு. அப்போ அந்த கர்மாவின் பலனை 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால அந்த இடம் இவருக்கு நல்ல இடமா அப்படின்னு பார்த்தா பாதகங்க. ஏன்னா உபயத்துக்கு 7ஆம் இடம் பாதகம், 10ஆம் இடம் பாதகம், பாதகத்தில் போய் உட்கார்ந்துருக்கார். அப்போ நம்ம அந்த காலகட்டத்தில் பிறருக்கிட்ட அடிமையாக இருந்து வேலை செய்வதனால் நமக்கு முன்னேற்றம் இருக்கும், தொழிலும் நல்ல பேர் கிடைக்கும். நீங்கள் சொந்தமாக ஏதாச்சும் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு, உங்களுக்குள்ள ஒரு நண்பர் இருக்காரு, ஒரு ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா மிதுனம் என்ற ஒரு தொடர்பு நிலையை குறிக்கக்கூடியது. நீங்கள் யாராவது ஒருத்தர் தொடர்போட வச்சுக்கிட்டு ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு இந்த தொழில் செஞ்சு நம்ம ஒரு ஏதோ ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாக அந்த தொழில் வந்து 2.5 வருஷத்தில் உங்களுக்கு அதுக்குண்டான பலாபலனை நஷ்டத்தை கொடுத்துரும். அதனால் கஷ்டத்தையும் கொடுத்துரும். இதனால் உடல் ரீதியான உங்களுக்கு பிரச்சனை வரும். ஏன்னா சனி பகவான் கர்மஸ்தானத்துலேருந்துங்க உங்களோட விரயஸ்தானத்தை மட்டும் பார்க்கலீங்க, அதாவது 4ஆம் இடம் சுகஸ்தானத்தை பார்க்குறாருங்க. சுகஸ்தானத்தை பார்க்க சுகம் கெட்டு, உடல் ரீதியான சுகம் கெட்டு போய் உடல் ரீதியான பிரச்சனையும் கொடுத்துருங்க. அதனால் நீங்கள் நட்பு ரீதியாக எதுவும் செய்யாமல் இருந்தீங்கன்னா, தொழில் ஆரம்பிக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலங்கள் வெற்றியாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் தொழில் வந்து பிறருக்கு சேவை, பிறர்கிட்ட நீங்கள் அடிமையாக வேலை செஞ்சீங்கன்னா, ஒரு ஒப்பந்த அடிப்படையில் போட்டு நீங்கள் அவங்களுக்கு
செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வெற்றியை கொடுக்கணும். ரொம்ப நன்றி, ரொம்ப அருமையாக சொன்னீங்க. ஏணிப்படியா இரு, தடைக்கல்லா இல்லாவிட்டாலும் படிக்கல்லாக இரு, அடுத்தவர்களுக்கு முன்னேறதுக்கு உண்டான வேலையை செய். அவன் யோசிச்சு பார்ப்பான், இவனை வச்சுதாப்பா நம்ம முன்னேறணும், அவன் நம்ம நல்லது செய்வோம்னு நினைப்பான். இது ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க மிதனராசிக்காரங்களுக்கு வந்து. நல்லா வந்து நீ ஒரு அதாவது எல்லாருக்கும் ஒரு பரோபகார சிந்தனையோடு நீங்க செயல்படுங்க. எங்கிட்ட காசு இருக்கு, நான் ஒன்றும் செய்ய முடியல, நேரங்காலம் இல்லை, எனக்கு ஆள் இல்லைன்னா நான் உங்க தொழிலை நான் நடத்தி காட்டேன் ஹெல்ப் பண்ணுங்க. அதுல வந்து நாங்கள் என்னால தாங்கிற எண்ணத்தை மட்டும் தயவுசெய்து கொண்டு வந்துடாதீங்க. நான் தனது என்னதுங்கிற அகங்காரம் சனி பகவானுக்கு ஆகாத. ஒரு அற்புதமா சொன்னீங்க சந்திரன் சார். கனிமொழி மேடம், உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க. மிதுன ராசி நேயர்கள், அதாவது உங்களுக்கு 8-9 சனி பகவான் அதாவது 10ஆம் இடத்துக்கு வராரு. தன்னுடைய 3ஆம் பார்வையாக உங்களுடைய 12ஆம் இடத்தை பாக்குறாரு. இப்ப இந்த காலகட்டங்கள்ல புதன் அப்படின்னாலே உங்களுக்கு இப்ப நாட்டுல நடக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தெரியும். புதன்னாலே பாத்தீங்கன்னா இளம் வயது பெண்கள், கல்வி படிச்சுட்டு இருக்கக்கூடிய பெண்கள், காலேஜ் போகக்கூடிய பெண்கள், இவர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமா எச்சரிக்கையா இருக்கணும். அதாவது இந்த மிதுன ராசிக்காரர்கள் பெற்றோர்கள் வந்து குழந்தைகள் மேல ரொம்ப கவனமா இந்த காலகட்டம் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா பிரச்சனைகள், அதாவது அவங்க நிறைய பிரச்சனைகள், அவமானங்கள் இதெல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. தனியா எங்கேயும் பெண்கள் வந்து செல்லாமல் இருக்கிறது இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் சிறப்பா இருக்கும். பெற்றோர்கள் வந்து தன்னுடைய குழந்தைகள் எல்லா விஷயத்திலையும், அதாவது கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், செல்போன் உபயோகப்படுத்துற விஷயங்கள், இந்த எல்லா விஷயங்களையும் பெற்றோர்கள் மிக கவனமாக பார்த்துக் கொள்ளுதல் அவசியம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தந்தை வழியில ஒரு சிலருக்கு அவங்களுடைய தசாபுத்திக்கு ஏற்ப கர்மம் நிகழ்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. தந்தைக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள், கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. அதனால அந்த இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா தந்தையின் மேல மிதுன ராசிக்காரங்களா தன்னுடைய தந்தையோட உடல் நலத்துல எச்சரிக்கையா இருக்கிறதும் நல்லது. மருத்துவ சிகிச்சை, மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டம் வந்து இவர்களுக்கு ரொம்ப, அதாவது தூக்கமே வராது. ஏன்னா அதுவும் ஐடி ஃபீல்ட்ல இருக்கவங்க அப்படிலாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப தூக்கம் வராம இருக்கும். தூக்கத்துக்கு நிறைய தடைகள் இருக்கும். அதனால அந்த காலகட்டம் வந்து இவர்கள் தியானம், யோகா அந்த மாதிரி இருக்கிறது வந்து மிகவும் சிறப்பா தரும். இவர்கள் கூட்டாளி பங்காளி விஷயத்திலையும் திருமண வாழ்க்கையில் ரொம்ப கவனமா எச்சரிக்கையா இருக்கணும். இவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல பங்காளி, அதாவது இது வரைக்கும் ரொம்ப நட்பா இருந்தவங்க பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. அதனால நட்புகள், பார்ட்னர்ஷிப் விஷயத்துல வந்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அதே மாதிரி கணவன் மனைவி உறவுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரும். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அது மெயினா வந்து அந்த கருத்து வேறுபாடுகள் வரக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஈகோ தான். அதை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி முன்னேறினா, வேற விஷயத்துல கவனம் செலுத்தி முன்னேறினா கணவன் மனைவி உறவுக்குள்ள பந்தம் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன். நன்றி. அருமை, நல்லா அருமையா சொன்னீங்க. கால் பிரச்சனை வர சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. காரணம் என்கிட்ட மிதனத்துக்கு அதிபதி புதன்னாலே பாதராஜ்யம் நம்ம சொல்லுவோம். அதனால கால் பிரச்சனை வரைக்கும் அதிகமாக சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. இந்த சனி பகவான் வந்து விரயஸ்தானத்தை மட்டுமல்ல, சுகஸ்தானத்தையும் மட்டுமல்ல, உங்களுடைய 7ஆம் இடம், வருமானத்தை சொல்லக்கூடிய அந்த 7ஆம் இடத்தையும் அவர் பார்க்கிறார் சனி பகவான் வந்து. இல்லைங்க, அந்த பாக்கியாதிபதி 7ஆம் இடத்தை பார்ப்பது தப்பு கிடையாது. அஷ்டமாதிபதியா வந்து 7ஆம் இடத்தை அவர் பார்க்கிறாரு இல்லையா? அதை நம்ம வந்து கொஞ்சம் யோசிக்கணும். ஆக மொத்தம் என்னன்னா, வருமானம் வரும், அதை விட செலவும் அதுக்கு அதிகமாக வர சந்தர்ப்பங்கள் இருக்குது. அந்த அதிகமா செலவு செய்யாம இது வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு 1000 ரூபாய் நீங்க சம்பாதிச்சோம் அப்படின்னா ஒரு 200 ரூபாய் சேமிக்க முடியுங்கிற நம்பிக்கை தான் நம்ம வந்து கொண்டு போகணும். ஏன்னா சனி பார்க்கும் இடத்தை கெடுப்பான்ங்கிற ஒரு கதை. இப்போ வந்து என்ன தெரியுமா, 11ஆம் சனி பகவான் வந்து 10ஆம் அதிபதியும் பார்க்கிறாரு, 10ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. அப்போ தன் எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்பாடுகள் இவை அனைத்துமே சற்று மேன்மை நிலையில் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் நிச்சயம் நல்லா இருப்பீங்க. ஏன்னா ஒரு குருவோட அர்த்தம் போது குருவுடைய காரணத்தை கொஞ்சமாச்சும் அவர் செய்யணும். 4 பேருக்கு போதிக்கிறது, இப்போ சொன்ன மாதிரி மெடிடேஷன் பண்றது, தியானங்கள் பண்றது, ஆலயங்களுக்கு போனால் அங்கே உட்காந்து நீங்க சீரியலை பார்த்துக்கிட்டும் அவங்க வந்து என்ன ட்ரெஸ் போட்டிருக்க, என்ன வேலை செய்யற, எங்க இருக்கிற இந்த குழந்தை நலம் விசாரிக்கிறதெல்லாம் விட்டுட்டு அமைதியா உட்காந்து பஞ்சாட்சர ஜபத்தை சொல்லிட்டு உட்கார்ந்துருக்குது. இது மாதிரி செஞ்சீங்கன்னா இந்த நிச்சயமாக சனி பகவானுடைய பாதிப்புகள் வந்து இந்த மிதனராசிக்காரங்க கண்டிப்பா தங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம். ஏன்னா 7ஆம் இடம் வருமானத்தை சொல்லப்படுது. அதே சமயத்தில்
நண்பர்கள் எப்பொழுது எதிரிகளாக மாறுவார்கள் என்று சொல்ல முடியாது. அதிலே நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாகத்தான் இருக்க வேண்டும். ஆலய வழிபாடு சாலச் சிறந்தது. மணிமேகலை மேடம், இதுக்கு என்ன பிராயச்சித்தம் பண்ணலாம் சொல்லுங்க, உங்க அனுபவத்தை சொல்லுங்க. இப்போ மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4, 8, 12 அப்படிங்கிற இடத்துல சனியினுடைய பார்வை விழுகிறதுனால இந்த கட்டடங்கள், கோபுரங்கள் இல்லாத கோயில்கள், பராமரிக்கப்படாத கோயில்கள், பழைய ஆலயங்கள், வழிபாடுகள், சிவ வழிபாடுங்கிறது ரொம்ப அருமையான விஷயமா இருக்கும். இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 10ஆம் இடம் கர்மஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறதுனால இப்போ இந்த சுடுகாடு கிட்ட காவல் தெய்வமாக முனியப்பன், ஐயனார் இந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி காவல் தெய்வ வழிபாடுகள் 4, 8, 12ங்கிற இடத்துல பார்வை விழுகிறதுனால அப்போ அந்த சொகத்தை, அந்த ஆயில, அந்த தடையை, தூக்கத்தை இதெல்லாம் போக்குறதுனால இப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா மிதுனத்துக்கு 7ஆம் இடம்லாம் கல்யாண தடைங்கிற நிறைய இடத்துக்கு டைவர்ஸ் கூட ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்கும். அப்போ அந்த 4, 8, 12ங்கிறது. அதனால இந்த மாதிரி ஒரு ஆலயங்களில் போய் கும்பிடுறதுங்கிறது, ஒரு வேண்டுதல் வைக்கிறது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ஒரு விசேஷமான கெடுபலன்களை தடுக்குங்கய்யா. நல்ல விஷயம். எல்லை தெய்வ வழிபாடு காலம் சிறந்தது. அருமை. காவல் தெய்வங்கள், காவல் காக்கிறவங்களுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும். நம்ம நினைக்கிறோம் வாட்ச்மேனு, பியூன்னு சொல்லிட்டு நம்ம மதிக்கிறது இல்லை. அவங்கள தான் முதல்ல மதிக்கணும். நாம நிம்மதியா இருக்கணும்னா அவங்க முடிச்சுட்டு இருக்காங்க. இதுல வந்து என்ன, ராணுவ வீரர்களுக்கு செய்யறதை சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ஏன்னா நாம நல்லா இருக்கணும் தான் அவங்க பாடுபடுறாங்க, ராணுவ வீரர்கள் எல்லாமே. காவல்ங்கிற தெய்வம் தான் சொல்லி அந்த டிஃபென்ஸ் எல்லாருக்கும் வந்து நாட்டுக்காகட்டும், நம்ம மனித சமுதாயத்துக்காகட்டும், நமது மனதிற்காட்டும், நமது உடலுக்காட்டும், எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கீங்க மேடம். ரொம்ப நன்றி. சந்திரன் சார், மிதுனராசிக்காரங்க எது போன்ற விஷயங்கள் வந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள உங்க அனுபவத்தை சொல்லுங்க. அதாவது இப்போ கரூர் அஷ்டம் மணிமேகலை அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது அவங்க வழிபாடு மூலியமாக, அதாவது அவங்க வந்து ஒரு தெய்வத்தை சொல்லியிருந்தாங்க. இப்போ ஏதோ ஒரு தெய்வத்தை நம்ம கும்பிட்டா அதுக்கு உண்டான ஒரு பலன் கிடைக்குங்க நிச்சயமாக, அதுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு பரிகாரமாக நமக்கு எந்த மாதிரி ஒரு தெய்வத்தை எடுத்து வழிபட்டால் அவங்களுக்கு சிறப்பை தரும் அப்படின்னா, மிதுனம் என்றாவே புதனோட வீடுங்க, காற்று தத்துவங்க. அப்போ அந்த புதனோட வீடுங்கும் போது அது பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய வீடு எதுன்னு கேட்டிங்கன்னா கும்பம் தாங்க பாக்கியத்தை கொடுக்கும். அப்போ அந்த கும்பம் பாக்கியத்தை கொடுக்கும்போது அது எந்த வீடு, சனி பகவானோட வீடு. அப்போ சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோயில் வழிபாடு, சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோயில் வழிபாடை நீங்கள் மறக்காமல் செஞ்சுட்டு வரணுங்க. இது ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, சனிக்கிழமை நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னே 6 to 7 வந்து சனியோட ஓரை வருங்க. அந்த சனியோட ஓரையில் நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு உங்களோட குளிச்சு முடிச்சுட்டு பெருமாள் கோயில் வழிபாட்டை, பெருமாள் கோயிலை வந்து நீங்கள் வந்து வழிபட்டு வரும்போது அந்த பெருமாளுக்கு உண்டான ஒரு பிரசாதம் கொடுப்பாங்க. அதாவது துளசி தீர்த்தம், அதே மாதிரி இந்த பொங்கல் புளியோதரை இதெல்லாம் கொடுப்பாங்க. அந்த பிரசாதத்தை நீங்கள் மேற்கொண்டு வர உங்களோட இது வந்து ஒரு சிறந்த பரிகாரமாகுங்க. அதே மாதிரி உங்களுக்கு பாக்கியங்கள் கை கூடுங்க, உங்களுக்கு கௌரவ பங்கம் வராமல் இருக்குங்க. ஐயா நன்றி. அருமை. காற்று தத்துவத்தில் இருக்கிறார், மந்திர உச்சரிப்பு செய்யுங்க. நல்லா அற்புதமா செய்ய சொன்னீங்க. நல்ல விஷயங்களை பேசுங்க, நல்ல விஷயங்களே பேசுங்க. இறைவன் நாம சொல்லுங்க. நீங்க சாமியை கும்பிடலாம் சரி, 4 பேர் நல்லா இருக்கணும்னு நினைங்க, நல்லா இருக்கப்பான்னு வாழ்த்துங்க. ஏன்னா வாழ்த்துக்கள் தன்மை உண்டு. ஏன்னா காற்று தத்துவம் வந்து உச்சரிப்பு தானே. அருமையாக ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சந்திரன். நன்றி. திருமதி கனிமொழி மேடம், சொல்லுங்க உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க. இந்த மிதுன ராசிக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு என்ன மாதிரி பரிகாரம் பண்ணோம்னா, இவர்கள் வந்து காது கேட்க முடியாதோ, வாய் பேச முடியாதவர்களுக்கு இவர்கள் வந்து தங்களால இயன்ற உதவி செய்யறது வந்து ரொம்ப சிறப்பா கொடுக்கும். அதே மாதிரி இந்த சனி பகவான் வந்து 8 குடைவர் காலபுருஷனுக்கு 10ஆம் அதிபதியா வரனால இவங்க வந்து அதாவது அநாத பிணங்கள் ரொம்ப ஈமச்சடங்கு கூட காரியம் செய்ய முடியாம இருப்பாங்க பாருங்க. அவர்களுக்கு ஏதாவது தங்களால் இயன்ற உதவி, ஒரு மாலையோ, ஒரு 200 ரூபாய் செஞ்சா கூட போதும், ஒரு மாலையோ இல்ல அந்த செலவுல ஒரு பங்கு தன்னோட அமௌண்ட் இருக்கிறதோ, இந்த மாதிரி வந்து அந்த பரிகாரம் செய்யறது வந்து இவங்களுக்கு வந்து மிகுந்த சிறப்பை தரும். இந்த மாதிரி பரிகாரம் செய்யும் பொழுது இவங்களுக்கு இருக்கிற அனைத்து விஷயங்களையும், தொழில் சம்பந்தப்பட்டது, கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, குழந்தைகளால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள், இது எல்லாமே தீர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த பரிகாரத்துல இருக்குங்கிறத நான் தெரிவிச்சேன். ரொம்ப அருமை. மாலையா கொண்டு போய் பிணத்துக்கு போட்டு என்னமா பிரயோஜனம், காசா கொடுங்களேன், அவர் ஈமகிரிக்காக பிரயோஜனம் கொடுங்க. ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இது நல்ல விஷயம் தானே. அது வேற விஷயம். மாலைகள் நிறைய வாங்கினால அந்த பூ வியாபாரிகள், மாலை கட்டப்பட்டவங்கெல்லாம் சம்பாதிக்கிறாங்க, ஒத்துக்க வேண்டிய விஷயங்கள் தான். இல்லாதவர்களுக்கு தானே பேச்சு. இல்லாதவர்கள் யார்கிட்ட நமக்கு வசதி இல்லை, அந்த காரியத்தை கலந்துட்டு அவங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம போறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி முடிஞ்சதை உங்களால ஒரு பணம் காசா கொடுத்து உதவி செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும்.
அது அடக்கம் செய்யற இடத்துல இப்போ மின்மையானதை போய் இந்த மாதிரி வருதுப்பா, இது உங்க கட்டணம் எவ்வளவு, ஒரு 1500 நான் கட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடியது ஒரு நற்ப அது நற்பலன்களை தோட ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்லியிருக்கீங்க. ரொம்ப அருமை. இப்போ பொதுவாகவே மிதுன ராசி எடுத்துக்கணும். மிதுன ராசிக்கு 8ஆம் ஸ்தானத்துக்கும் 9ஆம் இடத்திற்கும் அதிபதியாக வருகிறார் சனி. இந்த சனி பகவான் வந்து விரயஸ்தானத்தை, சுகஸ்தானத்தை, அப்புறம் சப்தமஸ்தானத்தை, இந்த இடத்துக்கெல்லாம் வந்து சனி பகவானுடைய பார்வை விழுகிறது. பொதுவாக நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, சனி பார்வை கெடுக்கும்னு சொல்லி சொல்றோம். நம்ம எந்த பார்வையுமே எதையுமே கெடுக்காது. நாம தப்பு பண்ணா அவன் முறைச்சு பார்க்கத்தான் செய்வான். நம்ம இப்ப ரோட்ல ஒரு பொண்ணை கிண்டல் பண்ணனா அந்த பொண்ணு முறைச்சுதான் பார்ப்போம். என்ன அந்த பொண்ணு முறைக்குது நம்ம போய் கேட்க முடியுமா? அப்ப இந்த பொண்ணை நம்ம குறை சொல்ல முடியுமா? தப்பு நம்ம மேல வச்சுக்கிட்டு நம்ம வந்து சனி அது பண்ணுது, சனி இது பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா அது வந்து அர்த்தம் இல்லாத ஒரு விஷயங்கள் தான். இறைவனால் படைக்கப்பட்ட கிரகங்கள் அனைத்துமே மனிதர்களுக்கு நன்மை செய்யத்தானே தவிர கெடுதல் செய்யவில்லை. நாம் செய்யும் தவறுகளுக்கு அவர்கள் தண்டனை கொடுக்கிறார்கள். தண்டனை கொடுப்பவர்களும் தண்டிப்பவர்களும் நாம் குற்றவாளிதான் என்று சொல்லக்கூடாது. இதுதான் இந்த சனி பகவான் ஒரு உண்மையான ஒரு தன்மை. ஆக சனி பிரீதி இருந்தால் எளியோரை வாழவியுங்கள், நீங்கள் வலியோராக மாறலாம். இதுதான் புதன் சொல்லக்கூடிய இந்த மிதுன ராசிக்கு இந்த பலன்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.